கனடால ஒரு இந்திய மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. 20 வயதான ஷிவங்க் அவஸ்தி அப்படின்ற பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கார்ப்ரோல உள்ள யுனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோல படிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த பையன் டிசம்பர் 23ஆம் தேதி சாயங்காலம் 3:30 மணி அளவுல அவங்க யுனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள உள்ள ஒரு ட்ரையல்லே நடந்து போயிட்டு இருந்திருக்காப்ல. அப்ப அங்க வந்து ஒரு அடையாளம் தெரியாத நபர் இந்த பையனை சுட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். அதுக்கடுத்து அந்த ட்ரையல்ல வாக்கிங் வந்தவங்க இந்த பையனை பார்த்து 911 கால் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த பையன் இறந்தும் போயிருந்திருக்கான். இது ஒரு ராபரியா, இது ஒரு ஹேட் கிரைமா, இது என்ன அப்படின்ற எந்த ஒரு தகவலும் போலீஸ் இன்ன வரைக்கும் தரல. இதோட 2 நாள் ஆயிருச்சு. யாரு சுட்டா அப்படின்னு கூட கண்டுபிடிக்கல. கனடா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாகவே இந்த ஷூட்டிங்ஸ்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. வெளியே வந்து நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டீங்கன்னா அமெரிக்காக்கெல்லாம் நான் போக மாட்டேன்ப்பா, அங்க நிறைய துப்பாக்கி சூடு நடக்குது அப்படின்னுவாங்க. ஆனா கனடாலேயே அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குதுன்றது தான் உண்மை. இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் இது ஹேட் கிரைமா இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த பையனோட படிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் ஒரு அமைதியான பையன், இந்த பையன் எந்த பிரச்சனையும் போக மாட்டான் அப்படின்னு இருக்காங்க. இந்த பையனோட இறப்பை எடுத்து இந்த வருடம் மட்டும் 41 பேர் டொரண்டோல கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஹேட் கிரைமா இருக்கும் பட்சத்துல இந்த பையனை கொன்னவன் மட்டும் கொலைகாரன் கிடையாது. ஆன்லைன்ல ஹேட் கண்டென்ட் இந்தியன்ஸ்க்கு எதிராக பரப்புற எல்லாருமே கொலைகாரங்க தான். ஏன்னா இந்த கிரியேட்டர்ஸ் காசுக்கு ஹேட் கண்டென்ட் போடுவாங்க. ஆனா அது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும்னு பாத்தீங்கன்னா, 10 பேர் இந்த வீடியோ பார்க்கறானா 2 பேர் அதை கடந்து போயிருவான், 3 பேர் அதுல கமெண்ட் பண்ணுவான், இன்னும் 3 பேர் ரொம்ப கடுப்பாவான். ஒருத்தன் பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்லயே இதனால ரேசிஸ்டா மாறுவான். மீதமுள்ள ஒருத்தவன் இவனுங்களால இவ்வளவு பிரச்சனை வருது, இவனுங்களை போய் கொன்னா என்னன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுவானுங்க. இதனாலதான் வந்து ஹேட் கண்டென்ட் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அது வந்து யாரை எப்படி போய் பாதிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. கனடா வந்து முதல் மாதிரி இப்ப சேஃப்லாம் கிடையாது. எங்க போனாலுமே முன்னாடி மட்டும் கண்ணு வச்சிருக்க கூடாது, பின்னாடியும் கண்ணு வச்சிருக்கணும்னு சொல்ல வரேன்.